நம்ம இப்போது பண்ணி காட்ட போகிற ஐட்டம் வந்து கோடி வெப்புடு அப்படின்னு சொல்கிற ஒரு ஆந்திரா ஐட்டம். இது வந்து சிக்கனில் வந்து ஃப்ரை பண்ணி ஸ்பைசி மசாலாவாக இருக்கும். இது ட்ரை ப்ரிப்பரேஷன் ஸ்டார்டராகவும் சாப்பிட்லாம், சைட் டிஷ்ஷாகவும் யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரைஸு சப்பாத்தி சாப்பிடும்போது. இதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்தீங்கன்னா போன்லெஸ் சிக்கன், ரீஃபைண்ட் ஆயில், சில்லி பவுடர், இஞ்சி பூண்டு பேஸ்ட், தனியா பவுடர், சோம்பு, தேவையான அளவு உப்பு, குண்டு மிளகா, சாப்டு ஆனியன், ஸ்லிட்டட் க்ரீன் சில்லி, கருவேப்பிலை, எலுமிச்சம்பழம். இப்போ சிக்கன் போன்லெஸ்ஸை நம்ம எடுத்து அதோட போன்லெஸ் பீசஸை ஒரு சின்ன போலில் போட்டுக்கோங்க. போட்டு இதுக்கு தேவையான மசாலா வந்து முதல்ல நம்ம சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் தனியா பவுடர், தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம ரெடியாக வச்சுருந்தது அதை மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோடு சேர்ந்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் மசாலா நல்லா ஊறணும். இது ஆக்சுவலாக நல்லா பிசைஞ்சு ஊறினதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் லெமன் ஜூஸை போட்டுக்கோங்க. லெமன் ஜூஸ் போட்டு நல்லா ஷார்ப் டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு. இது ரெடி பண்ணி இது வச்சுட்டிங்கன்னா இது ஒரு அரை மணி நேரம் அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இது அரை மணி நேரம் கழித்து நம்ம இதை ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்து வச்சுக்கணும். அரை மணி நேரம் வச்சாச்சு சிக்கன். இப்போ மசாலா நல்லா ஊறி ரெடியாக இருக்குது ஃப்ரை பண்ணுறதுக்கு. ஒன்று ஒன்றா அப்படி சின்ன உருண்டை மாதிரி அப்படி பண்ணி அதுக்குள்ளே சூடான ஆயிலில் போட்டிங்கன்னா சின்ன பக்கோடா மாதிரி அப்படி நல்லா பொரிய வரும். ஸ்லோ ஃபயரில் பண்ணுங்கள். ரொம்ப சூடான இதில் போட்டிங்கன்னா உள்ளே வெளியில் மட்டும் கலர் வந்துடும் உங்களுக்கு, உள்ளே வேகாமல் போயிடும். பாருங்கள் நல்லா சிக்கன் அப்படி நல்லா பொரிஞ்சு வருது, கலர்ஃபுல்லாகவும் இருக்கும். அதே டைம் நீங்கள் சில்லி பவுடர் அதெல்லாம் போட்டதுனால நல்லா பொரிஞ்சு வருது. ரெட் கலர் எப்போவும் மாறாமல் பார்த்துக்கணும், ஏன்னா மாறிச்சுன்னா ரொம்ப கருப்பு கலர் ஆகிடும். அது வந்து நீங்கள் ஒரு தடவை போட்ட உடனே கொஞ்சம் ஃபயரை கம்மி பண்ணிவிட்டு ஸ்லோ ஃபயரில் ஃப்ரை பண்ணணும். ஃப்ரை பண்ணி இந்த சிக்கன் இது மாதிரி நல்லா பதமாக ரெடியாகி வரும். நீங்கள் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 மினிட்ஸ் பண்ணிங்கனாலே சிக்கன் வந்துடும். ஏன்னா சிக்கன் வந்து போன்லெஸ் மீட் அப்படி டெண்டர் அப்படின்றதுனால உங்களுக்கு நல்லாவே வரும். சிக்கன் நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. பொரிஞ்சு வந்த சிக்கனை நம்ம இப்போ எடுக்க போகிறோம். பொரிச்ச சிக்கனை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பொரிச்ச சிக்கன் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம பொரிச்சு வச்ச சிக்கன் ரெடியாக இருக்குது. இதுக்கு தேவையான இன்னொரு மசாலா இப்போ தனியாக பண்ணுவோம். நம்ம இதுக்கு வந்து திருப்பி இன்னொரு சின்ன ப்ராசஸ் இருக்குது. நம்ம பொரிச்ச சிக்கனுக்கு தனியாக ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு தேவையானது வந்து கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கணும். ஆயில் சூடானதுக்கப்புறம் இதுக்கு நம்ம தாளிப்பு மாதிரி கொஞ்சமாக சோம்பு போடுவோம். சோம்பு வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சோம்பு லைட்டாக ஃப்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் இந்த கிள்ளி வச்சுருக்கிற காஞ்ச மிளகா போடணும். நிறைய காரம் தேவைப்படுறவங்க நிறைய போட்டுக்கலாம், இல்லை இந்த கிள்ளி போட்டு அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இந்த காஞ்ச மிளகா நல்லா வறுத்து வந்துடுச்சு. இது ஒரு காரம் கொஞ்சம் இறங்கும். இதுக்கப்புறமா நீங்கள் முன்னாடியே நறுக்கி வச்சு இந்த வெங்காயத்தை போட்டு வதக்கிங்க. இது வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும்னு அவசியம் இல்லை, க்ரன்ச்சியாகவே இருக்கலாம். இதை நம்ம சாட்டே அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லுவோம். நம்ம வீட்டிலலாம் ஜென்ரலாக நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் போடுவோம் கிரேவிக்கு. இதுக்கு அது மாதிரி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெங்காயம் ஓரளவு வதங்கின உடனே நீங்கள் இதுலேயே சில்லி பவுடர் எவ்வளோ காரம் தேவையோ நீங்கள் அவ்வளோ காரத்துக்கு போட்டுக்கலாம். சில்லி பவுடர் நம்ம ஆயில் வெங்காயத்தோடு சேர்ந்து வதங்கி இது மாதிரி வரும். இதோட நீங்கள் கொஞ்சம் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்த க்ரீன் சில்லி ஒரு 2-3, கருவேப்பிலை, ஏற்கனவே நம்ம சிக்கனில் உப்புலாம் போட்டுக்கலாம். அந்த சிக்கனுக்கு தேவையான உப்பு போட தேவை. நீங்கள் இந்த மசாலாவுக்கு மட்டும் தேவையான உப்பு மட்டும் போடுங்க. வெரி சிம்பிள் ப்ராசஸ் தான், ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அது. இது இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு.
இப்போ நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சுருந்த சிக்கனை இதில் போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷுங்க. அழகாக அந்த மசாலாவோட சேர்த்து நல்லா டாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வரும் உங்களுக்கு. இதுதாங்க ஆல்மோஸ்ட் உங்களுக்கு கோழி வேப்புடு ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஸ்பைசி லவர்ஸ் வந்து இது ரொம்ப அருமையான டிஷ்ஷு. இது கடைசியாக நீங்கள் முடிக்கும்போது சின்ன லெமன் ஜூஸ் சும்மா டேஸ்ட்டுக்காக ஷார்ப்பாக வரும் உங்களுக்கு டேஸ்ட்டு. இது போட்டு டாஸ் பண்ணி நீங்கள் அதை பிளேட்டில் போட்டு செட் பண்ணி கொடுத்துடலாம். இப்போது உங்களுக்கு நல்ல டேஸ்டியான கோழி வேப்புடு ஸ்பைசி டிஷ் ரொம்ப நல்லா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க, வெரி சிம்பிள். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும். ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷு. நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம். இது ஜென்ரலாக கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் லைக் பண்ணி சாப்பிடுவாங்க எல்லோரும். இந்த க்ரீன் சில்லி சின்ன டொமேட்டோஸை லைட்டாக டாஸ் பண்ணி ஆயிலில் க்ளேஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு லெமன் ஸ்டார் மாதிரி பண்ணிக்கலாம். வாழை இலை எடுத்து இது மாதிரி டிசைனாக கட் பண்ணி ஒரு வெள்ளை பிளேட்டை வச்சிங்கன்னா ரொம்ப நல்லா வரும். இப்போ ரெடி பண்ணியிருந்ததை வச்சு நம்ம இதை செட் பண்ண போகிறோம். இது மாதிரி பார்க்கறதுக்கு இது உங்களுக்கு நல்லா இருக்குது. நல்ல சில்லிஸு, கலர்ஃபுல் ரெட் சில்லி இதெல்லாம் வச்சுட்டு அப்படியே ஒரு கொத்து கருவேப்பிலை இருந்துன்னு அதை அப்படியே பொரித்து இது மேலே இப்படி வச்சிங்கன்னா இன்னும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இது மேலே வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா இங்கே இப்படி சைட்லேயும் வச்சுக்கலாம் நீங்கள்.